அவைகள் எப்படி இருக்குமா? பரவி போகிற ஆறு. உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பெருக்கம் உண்டாக்கிட்டே தான் இருக்கும், ஒரு சுருக்கம் வராது. உன் வாழ்க்கையில இந்த 2 காரியத்தில் நீங்க சரியா இருப்பீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? பரவி போகிற ஆறா இருப்பீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, நதியோரத்தில் உள்ள தோட்டம். அது எப்படி இருக்கும்? செழிப்பான வாழ்க்கை. முதலாவது பெருக்கமுள்ள வாழ்க்கை, இரண்டாவது செழிப்புள்ள வாழ்க்கை. மூணாவது சொல்லுது கர்த்தர் நாட்டின சந்தன மரம். மூணாவது காரியம் வாசனையா இருக்கும். எல்லா இடத்திலும் வாசனை பெருகும். உன் பிள்ளைகளை குறித்து சொல்லுவாங்க, காலேஜில் சொல்லுவாங்க, ஸ்கூல்ல சொல்லுவாங்க, வேலை செய்யற இடத்துல சொல்லுவாங்க, பெரிய பெரிய பொசிஷன், வாசனை. உன் பேர், அந்த பிள்ளைகளுடைய பேரு, உங்க பேரை கர்த்தர் வாசனை மிகுந்ததா மாத்துவார். நாலாவது சொல்லுது பாருங்க, படிங்கம்மா. தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம். கேதுரு விருட்சம் என்ன தெரியுமா? அது 1000, ஒரு கேதுரு மரம் 1000 வருடங்களுக்கு மேலாக நீடித்து வாழக்கூடியது. அப்ப நாலாவது ஒரு காரியம், உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடி